சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த 6 தீப்பிழம்புகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் ஏன் சுமந்து சென்றார்கள்? தேவர்களை காக்க கந்தன் உருவான அந்த தைப்பூச ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். நாம வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. செய்த வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு ஏற்ப தட்சனின் யாகத்தில் பங்கேற்ற தேவர்கள் அசுரர்களிடம் அடிமைப்பட்டு துடித்தனர். சிவபெருமானிடம் பெற்ற வரத்தினால் ஆணவம் கொண்ட சூரபத்மன் தேவர்களை சிறையிலிட்டு வதைத்தான். தேவர்களின் துயர் துடைக்க ஈசனின் 6 முகங்களிலிருந்து தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன. இறைவனின் ஆணைப்படி அந்த பிழம்புகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் சுமந்து சென்று கங்கையிடம் சேர்க்க அது சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறியது. அன்னை உமை அந்த அறுவரையும் ஒன்றாக அணைக்க 6 முகம் கொண்ட முருகனாக கந்தன் உருவெடுத்தார். பார்வதி தேவி தந்த ஞானவேல் கொண்டு சூரபத்மனை வதம் செய்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார் கருணை கடல் குமரன். தன்னை எதிர்த்த அசுரனுக்கும் அருள் புரிந்த அந்த முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் இருக்கும் வரை நமக்கு எந்த வினையும் இல்லை. இந்த தைப்பூச நாளில் கந்தனை வணங்கி அருள் பெறுவோம். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.